ஒரு தேசத்தை காட்டுறாரு. இப்போ காட்டி என்ன பண்றாருன்னா ஆண்டவர் அந்த தேசத்துல போய் பார்த்துட்டு வாழ்ந்தாரு. எதுக்கு பார்த்து சொல்றாருன்னா நீங்க அங்கதான் மறுபடியும் குடியிருக்க போறீங்க சொல்லிட்டு. ஆண்டவர் நமக்கு எது கொடுத்தாலும் அது நல்லதா இருக்கும். அந்த ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட நம்ம பிறகு யோசிக்கும் போது அது கரெக்ட் தான். அதே போல எல்லாமே உறவுகள் ஆகட்டும், நம்ம வாழ்க்கை ஆகட்டும், அது எதுவானாலும் அந்த நேரத்துல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிறகு உட்கார்ந்து யோசிக்கும் போது பரவாயில்ல, ஆண்டவர் நன்மைக்காகவே செஞ்சு முடிச்சார். இந்த காலேப்பு இயேசுவாவும் மற்ற 10 பேரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க, தேசத்தை பார்த்துட்டு வராங்க. சொல்றாங்க இங்க பார்க்கிற பார்வைதாங்க வாழ்க்கை தீர்மானிக்கும். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற பார்வை தான் இயேசு நீங்க எப்படி பாக்குறீங்க, அதுதான். உங்களுடைய விசுவாசம் அவர் மேல் வைத்து அவர் பாக்குறீங்களா? உங்க நம்பிக்கை அவர் மேல் வச்சு பாக்குறீங்களா? இல்ல பாக்குற அவள் தாங்க, பாக்குறது எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா உன் நம்பிக்கை எவ்வளவு இருக்கு ஆண்டவர் பார்ப்பாரு. விசுவாசம் எவ்வளவு இருக்கு ஆண்டவர் பார்ப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் இப்ப சொல்ற, காற்றையும் மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் பள்ளங்கள் நெருப்புவார் ஆண்டவர். நீ நினைக்காத நேரம், நீ நினைக்காத நாள்ல தான் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்னா அற்புதம் செய்வார். இன்னைக்கு செய்வார், நம்ம நினைப்பு இன்னைக்கு செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் நினைக்கும் போது நிச்சயமா அவர் செய்து கொடுப்பார். இப்ப இயேசுவா காலேப்பு எல்லாரும் 2 பேர் பார்த்துட்டு வராங்க. போயிட்டு 2 பேர் பார்த்த உடனே அதுல ஆண்டவர் இப்ப சொல்றாங்க, 10 பேர் சொல்றாங்க ஐயா தேசத்துக்கு வேண்டான்ட்டாங்க. எடுத்த உடனே வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் வேண்டாம், அது வேண்டாம் வேண்டாம் உட்கார்ந்து யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியம் யோசிக்காமலேயே முடிவு சொல்லுவாங்க, வேண்டாம் 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 எங்களுக்கு வேண்டாம். 10 பேர் வேண்டாம் சொல்லிட்டாங்க. யோசிக்கலாம். கர்த்தர் நமக்கு கர்த்தர் நன்மையாதே நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நமக்கு எது கொடுத்தாலும் நன்மைக்காகவே இருக்கும். நம்ம நினைக்கணும்ல. அப்படியா கர்த்தர் கொண்டு வந்தா உன்னை சாவச்சிருவார், உன்னை அப்படியா ஆண்டு கொண்டு வர பட்டினியா போட்டுருவாரு, அது யோசிக்கல பாருங்களேன். அவங்க செங்கடல் எல்லாம் கடந்து வந்தோமே, 10 வாதைகளை கர்த்தர் நமக்காக செஞ்சாரே. ஸ்தோத்திரம், நமக்காக எவ்வளவு செஞ்சாரு. ஆண்டவர் தெரியாதா நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அது யோசிக்கலாம். அவங்க வேண்டாம் வேண்டாம், அங்க வேண்டாம், அங்க யாரு இருக்காங்க, ராட்சசங்க இருக்காங்களா. அட பாவி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னோடு இருக்கும் போது யாரு வந்தா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா நம்ம கூட இருந்தா, நம்ம ரோட்ல போகும்போது நாய் வந்தா நமக்கு என்ன, பாம்பு வந்தா நமக்கு என்னடா, யாரும் பார்த்துப்பாங்க. அப்பா பார்த்துப்பா, நீருக்கு பயப்படுறவன். அப்பா நாய் நாய் அப்படி விட்டுருவாரு அப்பா அல்லேலூயா. விட்டுருவாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் எப்பவுமே நமக்கு நன்மைதான் வாழ்ந்து செய்வார் நமக்கு எப்பவுமே. அப்போ காலேப்புக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. அங்க இயேசு சொல்றாரு, என்னது, அவன் வேறு ஆவி உடையவன். அல்லேலூயா. வேறே ஆவி உடையவர்கள். தோமா எப்படி எல்லாரும் நம்பினாங்க, அவன் நம்பவே இல்லை பாருங்க. அவன் சந்தேகம் ஆவியான ஆவி, வேறு ஆவியானது. நான் விரலை வச்சு பார்த்தாதான் நான் நம்புவேன். சில பேர் அப்படித்தான் நம்பவே மாட்டாங்க. அதான் சொல்றேன், நீ நம்ப கூடுமானாலும் உனக்கு ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அதுதான். இல்லாத ஆபிரகாமும் இல்லாத போது நம்பினாதான் விசுவாசம். இருக்க போது நம்புறது கிடையாது. இப்ப நம்ம கிட்ட இல்ல, அடுத்த வருஷம் கண்டிப்பா கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்ய நம்ம நம்பி ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப ஆண்டவர் பாப்பாரு, கொடுப்பாரு. கொடுக்கும்போது நம்பலாம். எதுக்கு? அப்படி அது இல்லை விசுவாசம். காலேப்பு வேறு ஆவி உடையவன். அவன் பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்காங்க. அவன் போய் அங்க வீடு கட்டுற மாதிரி, அங்க தங்குற மாதிரி, அவன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட மாதிரி, அவன் சந்நிதி பெருகிற மாதிரி அவன் பாக்குறான். போயிட்டு மத்தவங்க என்ன பாக்குறாங்க, போயிட்டு ஐயோ நம்ம சத்துடுறோம், பசங்க சாகிற மாதிரி. ஒரு கூட்டம் சாகிற மாதிரி பாக்குறாங்க, ஒரு கூட்டம் பார்த்தா ஆண்டவரால் ஆஸ்வதிக்கிறது பாக்குறான். காலேப்பு நம்ம இந்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன ஆண்டவர் நம்ம பெருக பண்ணுவார், நம்மளை ஆஸ்வதிப்பாருன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். சொல்றான் கர்த்தர் நம்ம மேல பிரிமை வைத்தனாலே அந்த தேசத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறான்னு சொல்றான் காலேப்பு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் கால் மிதித்த தேசத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். காரணம் என்ன? அவன் வேறு ஆவி உடையவனாக இருக்கிறான். நாள் வந்தது, சொந்தவங்க யாரும் உள்ளே போகல.
சொன்ன காலேப் இப்ப எங்க போறான் தெரியுமா? அவன் உள்ளே போறான். பைபிள்ல போட்டிருக்கு, அவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது எவ்வளவு பலனா இருந்தானோ அதே பலத்தோட தான் எனக்கு இருக்கான் காலேப் கூட. கர்த்தர் அவன் பலனை பாருங்க, குறுக்கி போக செய்யவே இல்லையா அவன். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட உத்தமனாய் தேவனை பின்பற்றினால் என்ன நடக்கும்? நீங்க சொல்லுகிற வார்த்தையின்படியே உங்களுக்கு கர்த்தர் செய்வார். காலேப் என்ன சொன்னானோ தேவன் நமக்கு அது கொடுப்பார். ஆண்டு சொல்றாரு, அவன் சொன்ன வார்த்தையின்படியே நான் அவனுக்கு செய்வேன். ஆண்டு செஞ்சரே இல்லையா? செஞ்சான். அதே பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா கூட கேயாசி ஒருத்தர் இருக்காரு பைபிள்ல, எலிசா ஒருத்தர் இருக்காரு. இப்போ கேயாசி எலிசா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுல. விடிய காலை ஏஞ்சி கேயாசி பாக்குறான், அந்த வீட்டை சுற்றிலும் ராணுவம் நிக்குது. இப்போ எதுக்காக ராணுவம் நிக்குது? எலிசாவை சாகடிக்கும். இன்னைக்கு நம்ம சுத்திலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அதான் பாடனே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டா. நம்ம கண்ணுக்கே தெரியாது சக்திகள் நம்ம சுத்தி. நம்ம பாட்டுக்கு இருந்தா கூட நம்ம பத்தியே யோசிப்பாங்க, என்னடா பண்ணோம் இவங்க சொல்லிட்டு. அது ஏன் தெரியல, அது எப்படிதான் உருவாகிறான்னு நமக்கு தெரியாது. அதான் தாவீது சொல்ற, நாளுக்கு நாள் பெருகிறாங்க ஆண்டவரே. யாரு? என் சத்துருக்கள் என்ன பண்ண நாளுக்கு நாள் பெருகொண்டே போறாங்க ஆண்டவர். ஏதோ நம்ம கோல்டு சேர்க்கிற மாதிரி, பணம் சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு. சத்துருக்கள் தான் என்ன பண்றாங்க நமக்கு அதிகமா ஏமாத்துகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வெளியே பார்க்கும்போது கேயாசி பெரிய ராணுவம் நிக்குது வெளியே. ஐயோ ஆண்டவனே, நம்ம அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை. இது கொஞ்சம் வேகமா சொல்லுவோம், நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அப்போ சொன்ன உடனே எலிசா வராரு வெளியே வந்த உடனே அப்படியே பாக்குறாரு, அப்படியே நிக்கிறாரு. பார்த்த உடனே இவன் அப்படி நடுக்கிறார். அப்படியே ஐயோ அவள் தான், நம்ம என்ன பண்றோம் இப்போ சாவச்சிடுவாங்க, நம்ம கிட்ட வந்துடுவாங்க, சாவச்சிடுவாங்க சொல்லி பயப்படுறான். சில பேருக்கு பாருங்க, நீங்க வெளியே கூட்டு போகும்போது பயந்தவங்க மட்டும் வெளியே கூட்டு போய் கூடாது. பயந்து நடுகிறான். அவள் தான் உன் கூட நான் இருக்கேன் பாரு, எனக்கு அவள் தான் முடிஞ்சிச்சு, என் கதையை முடிஞ்சு போச்சு, அவள் தான். எலிசா வராரு, பார்த்து அப்படியே சுத்தி பாக்குறாரு. அப்போ அவங்க கேட்கிறாரு, நீ என்ன ஆவி உடையவன்? அல்லேலூயா. இவன் கண்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவரே திறந்தது. அவன் பார்த்த விதம் வேற, எலிசா பார்த்த விதம். இன்னைக்கு உங்க சுத்தில யாரு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவர் சேனை. நீங்க எங்க போனாலும் உங்களை பாதுகாக்கும் சத்துருக்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படிதான். அதாவது சொல்றாரு, என்ன பண்ணுவாங்களா, உயிரோடு அவங்களை விழுங்குவாங்களா. அப்படியே இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கும். மான் குட்டியோ ஏதாவது ஒன்று மனுஷன் அப்படியே பிடிச்சி என்ன பண்ண அப்படியே